கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/9/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலக்கி வரேன். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுங்க. பாகமம் 28:14 படி கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி சகலத்திலுமே இவரை மேன்மைப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபையும் சத்தியமும் நன்மையும் அப்பா தேசத்தில் உண்டாவதாக. உம்முடைய ஆசீர்வாதமானது தேசத்திலிருந்து பழுகி பெருகும்படியாக செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். தீமைகள் அணுகாதபடி வேலியடைங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.